வீடு தீப்பற்றி எரிந்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள், திருமண சீர்வரிசை பொருட்கள் சேதம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதூர் பஜனை மடம் தெருவைச் சேர்ந்தவர் அங்குசாமி கோயம்புத்தூரில் கூலி வேலை செய்து வருகிறார். அவரது மனைவி ராமேஸ்வரி மற்றும் 3 மகள்கள் பரமேஸ்வரி, அர்ச்சனா, அனுஷியா ஆகியோருடன் ஒரு ஓட்டு வீட்டில் வசித்து வருகின்றார். இவர் சமையலுக்காக எரிவாயு அடுப்பு பயன்படுத்திய போது திடீரென தீ பற்றியதால் முழு வீடும் தீயில் எரிந்தது. தகவல் அறிந்து வந்த மானாமதுரை தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் மற்றும் திருமணத்திற்காக வைக்கப்பட்ட சீர்வரிசை பொருட்கள் சேதமடைந்தன. இச்சம்பவம் தொடர்பாக திருப்புவனம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நகை எல்லாம் உருகி போச்சு. திடீர்னு ஃபயர் ஆகி திடீர்னு வீடு இப்படி போச்சு. இருக்க கூட வீடு இல்லை. அடுத்த மாசம் கல்யாணம். என்ன பண்ணுறது? நீங்களே ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். உள்ள நகை எவ்வளோ பாருச்சு? நகை எவ்வளோ இருந்துச்சு? எத்தனை பவுன் இருக்கும்? நான் 8 பவுன் இருந்துச்சு. 3 லட்சம் பணம் வேற இருந்துச்சு. சரி, பணம் எதுவும் எரிஞ்சிருக்கா? பணம் பாதி எரிஞ்சிருக்கு, பாதி எரியல. அவங்க முதல்ல இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு நான் இறந்து திரும்ப செகண்ட் மேட்ச் ஆரம்பியாவது வச்சிருக்கோம். அதுக்கு தான் இந்த 8 பணம் சம்பாதிச்சு வச்சிருந்தோம். வட்டிக்கு வேற காசு வாங்கியிருந்தோம். அப்பா திண்டுக்கல்ல வேலை பார்க்கறாரு. என்ன வேலை பார்க்கறாங்க? பால் கறக்கிற வேலை. நீங்க 3 பிள்ளைகள் அக்கா தங்கச்சியா? எனக்கு ஒரு பிள்ளை. அந்த அம்மா அம்மையே பண்ணல. கார்பன்ஸ்ல வேலை பார்க்கறாங்க. எப்படி ஆச்சு? தீ விபத்து எப்படி ஆச்சு? என்ன நடந்துச்சு? திடீர்னு சிலிண்டர் ஃபயர் ஆயிடுச்சு. இல்ல, அதே வீட்ல என்ன சமைச்சுக்கிட்டு இருந்தீங்க? என்ன செஞ்சீங்க? தோசைக்கல்ல வச்சு ஆம்லெட் ஊத்தி டீல வைக்கிறது அப்படியே. ஓ, மேல புடிச்சிருச்சு, கட்டையில புடிச்சிருச்சு. சிலிண்டர்ல இருந்து ஃபயர் வந்துச்சு. இங்கிட்டு பார்த்தா ஒரு ஆள் பண்ணி சொல்லு. அது சொல்ல மாதிரி சொல்லட்டும். சொல்லு. தோசைக்கல்ல வச்சு அடுப்பு பெருக வச்சுட்டு வந்துட்டோம். ஹை ஃப்ளேம்ல அதை அப்படியே தட்டில பிடிச்சி அப்படி சிலிண்டர்ல பிடிச்சிருச்சு. இப்ப பணத்துல எதுவும் எரிஞ்சிருக்கா? எவ்வளவு எரிஞ்சிருக்கு? நிறைய பாதி பாதி பணம் எரிஞ்சு போச்சு. பாதி பணம் தான் இருக்கு. கறி இருக்கு, பாதி பணம் கறி இருக்கு. வாய்ப்புல எல்லாம் அப்படி நகை ஃபுல்லா உருகி போச்சு. எங்களுக்கு நீங்க தான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ண.